வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய மேற்பார்வையாளர் புவனேஸ்வரி ஜாதி பற்றி பேசி தரக்குறைவாக திட்டி செருப்பால் அடித்ததாக புத்தாநத்தம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெருமாள்பட்டி ராமச்சந்திரன் என்பவர் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு புத்தாநத்தம் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு புகாரை பதிவு செய்துள்ளார். பேர் ராமச்சந்திரனே, திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணப்பட்டி கிராமனே, பெருமாம்பட்டியை சேர்ந்ததுனே. தொகுப்பு வீடு கொடுத்துருந்தாங்கண்ணே, இந்த பராமரிப்பு வீடு கொடுத்துருந்தாங்க 1,50,000 ரூபா. அதை வீடு பூ சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ வீடு பூசாமல் பெண்டிங்கில் வச்சுருந்தேன். நான் வீட்டில் என்னை கேட்டாங்க, இது மாதிரி என்ன வீடு பூசாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கக்கா, இது மாதிரி நாங்கள் வீடு பூசிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்க திடீர்னு தகாத வார்த்தையில் பேசி எஸ்சி பறையோட்டு ஆளுகளுக்கு நான் இந்த காசு கொடுத்தது தப்பு, ஏற்றி விட்டது தப்புன்னு சொல்லி அவங்க தகாத வார்த்தையில் பேசிட்டாங்க. நான் கேட்டதுக்கு அவங்க டக்குன்னு அவங்க போட்டிருந்த செருப்பு அந்த சோத்தாங்கையில் எடுத்து அடித்து செல்லை தூக்கி எரிஞ்சோன்னா டக்குன்னு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவங்க செல்லை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலண்ணே. 25,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்கண்ணே என்கிட்ட. ஆனால் வீடு பராமரிப்பு பூசலைன்னு சொல்லி அவங்க இது மாதிரி நம்ம ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் பண்ணப்பட்டி ஊராட்சியில் பெருமாப்பட்டிங்கிற ஊரில் ஒரு தம்பிக்கு வீடு பராமரிப்பு பண்ணி வந்துருக்குது. அந்த காலத்தில் கவர்மெண்ட் வீடு 1,50,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அந்த தம்பி வேலை பார்க்குறதா சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே இடையில அந்த அம்மா பணத்தை எடுத்து பில்லை ஏற்றி அந்த அம்மாவை எடுத்துக்கிடுச்சான். திருப்பி வீடு கட்ட போயிட்டு அந்த அம்மா எப்படி வீடு கட்ட முடியும்? பணத்தை அந்த அம்மா எடுத்துருச்சு, எப்படி கட்ட முடியும்? நீங்கள் எல்லா பில்லையும் ஏற்றி விடுங்க, நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். பேசிகிட்டு இருக்கப்பவே அந்த பையனை நம்ம செருப்பு எடுத்து டகான்னு அடிச்சிருச்சான். அடித்து அந்த பையன் சொன்னான். அப்படி அடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் வீடியோ எடுக்கலாம் செல்லு எடுத்து எரிஞ்சிருக்கு. எரிஞ்ச உடனே அந்த பையன் சுதாரிச்சுக்கிட்டா. அப்படி உடனே இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு, புத்தானத்தில் போய் கமெண்ட் கொடுத்துட்டாரு. அதை உடனே நான் தம்பிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி எங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிடுங்க, நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதினாலே அந்த அம்மா ஓவர பயங்கர வல்கர கெட்ட வார்த்தையாக பேசுது. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட கருப்பூருங்கிற ஊரில் தாழ்த்தப்பட்ட வீட்டில் இதே மாதிரி போய் ஒரு சண்டையை அடிச்சிருக்குது. சண்டையை போட்டு அடிச்சிருக்கு. இந்த அம்மா ரொம்ப வல்கராக இருக்குது. வல்கராக ஒரு சாதியை பற்றி ரொம்ப பேசுது. இந்த புவனேஸ்வரி அம்மா இதனால் ஏற்கனவே கம்யூனிஸ்ட்காரங்க போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா மேலே. தொடர்ந்து இது மாதிரி இந்த அம்மானால இந்த அம்மா ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா எல்லா வீட்டுக்குமே ஏற்கனவே கலைஞர் வீடு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பில்லு படி போட்டிருப்பாங்க. படி போட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படி எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லி பணத்தை அந்த மாதிரி எடுத்துருக்கு. நிறைய பேர் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். இந்த அம்மா ஒரு இடத்துல கூட கரெக்டாக இருக்காது. இந்த அம்மா போக்க மாற்றிக்கணும். இந்த அம்மா குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் ஒரு வல்கரை அந்த மாதிரி ரவுடி மாதிரி நடந்துக்குது. ஒரு போவர்ஸ் மாதிரி நடந்துக்குது, ரவுடி மாதிரி நடந்துக்குது. உடனடியாக அந்த அம்மா நடவடிக்கை போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு எடுக்கணும்னா நாங்கள் பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். மணப்பாறையை மக்களை தட்டி விடுதலை சார்பாக தலைவருடைய எழுச்சியத்தினுடைய வழிகாட்டுதன்படி பெரிய லெவலில் மணப்பாறையில் அதிக நாள் நாளைக்கு 2 நாளில் பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியாகணும். வேலை நீக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும், நீக்கி ஆகணும். நம்ம கேட்டுக்கிறேன். என் பேர் சக்தி ஆட்லரசு, விடுதலை செய்தியோட தெற்கு மாவட்ட செயலாளர். G3 செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட்.